ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம். மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது 14/5/2024 14/6/2024 வரலும் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி, அதில் பார்த்தாலேனால் சுக்கிரனும் புதனும், ரிஷபராசியில் சூரியனும் குருவும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் இந்த மாதத்தை சித்திரையிலிருந்து வைகாசிக்கு மாறுறார். அதனால தான் நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம். 14ஆம் தேதி பிறக்கிறது. பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. ஏன்னா 30லேருந்து 40 24 நாள்லேருந்து 45 நாள் வரலும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை. இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் 20/5/2024. இன்றைக்கி சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் 24ஆம் தேதி. இந்த மாத கடைசியில் பார்த்தோம்னா 31ஆம் தேதி 31/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது 6, அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது 9/6 அன்னைக்கு மிதுனத்தில் புதனும், 14/6 அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கிரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம். பௌர்ணமி, எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம். ஏன்னா ஒளி பெருக்கிய நாள், ஒளி பொருந்திய நாள். இந்த பௌர்ணமியில் பிறந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு 180 பாகையில் இருக்கிற பொழுது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குருவும் சூரியனும் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம். அதற்கு பிறகு 24ஆம் தேதி 23ஆம் தேதி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகம். அதுவும் கோவிலெலாம் எல்லாமே திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும். அதற்கு பிறகு 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி. 24ஆம் தேதிக்கு அப்புறம் 28/5 அன்னைக்கு பார்த்தேன்னா 28/5/2024 அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம். சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். சித்திரை மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹிணி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த 8 பாதங்களை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுக்கு முதல்ல பார்த்தோம்னா 6/6/2024 அன்னைக்கு, அதாவது 3/6/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா 3ஆம் தேதி, ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். 9 மணி 5 நிமிஷமா, 9 மணி 5 நிமிஷத்துலேருந்து 10 மணி 35 நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த 1 மணி நேரம் 30 நிமிஷம், அதாவது 90 நிமிஷங்களில் 18 நிமிஷமாக பிரித்து 5ஆக பிரிச்சுக்கிறோம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது, கண் விழித்து காலை கடன்களை செய்கிறது. அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு 18 நிமிஷம், போஜனம் பண்ணுறது 18 நிமிஷம், அதற்கு பிறகு தாம்பூலம் தரிப்பது 18 நிமிஷம், கடைசி 36 நிமிஷம் மிகவும் ஏற்ற விஷயம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ வாசக்கால் ஊன்றதோ புதுசாக மன அடிக்கோல் படுறதோ இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாளில் பார்த்தேலையானால் நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி 36 நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது, அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ராகு காலம் யமகண்டம்லாம் கிடையாது. அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது. 6/6/2024 ஜூன் 6ஆம் தேதி பார்த்தோம்னா அமாவாசை, வைகாசி அமாவாசை வருது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் எனக்கு தொடர்பு கொண்டோடனே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு, அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பாத சந்தி இருக்கா, கிரக சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன். இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 12 இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை பேசும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 31/5, அதாவது வைகாசி மாதம் வந்து 14/5 14/6 வரலும் 2024 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து குரோதி வருஷம் வைகாசி மாதம்னு சொல்கிறோம். இந்த வைகாசி மாதத்தில் 15ஆம் நாள் இல்லைன்னா மே 31ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றது பெரிய விசேஷம். ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்க புதனும் சுக்கிரனும் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போய்டுறா. ஏன்னா 20ஆம் தேதி 20/5/2024 அன்றைக்கே பார்த்தோன்னா சுக்கிர பகவான் போய்ட்றார். 23ஆம் தேதி அன்றைக்கி வந்து புத பகவான் போய்ட்றார். ஆட்சி பெற்ற செவ்வாயும் சரி 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து வலு சேர்க்கிறது. குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால, சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு தடங்கள் இருக்காது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பாதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். தனகாரகனும் தனஸ்தான அதிபதியும் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பணத்திற்கு ஒருபோதும் பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இவ்வளவு நாளாக வந்து தொழிலில் பெரிய பிரச்சனை, தொழிலில் வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இருந்தது. இப்போ சனி பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொட்ட தொழில் துளங்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தியை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு பகவான் மூலியமாக 12ஆம் இடத்து ராகு பகவான் குருவினுடைய வேலையை செய்யணும். குருவும் 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை மூலியமாக வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய, ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8ஆம் இடம் வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். தாயின் உடல்நிலையும் சரி, தந்தையின் உடல்நிலையத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் ராசிநாதனை ஆட்சி வர்றதுனால பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால திருமண யோகம் உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடும். இதை தவிர 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத்திரஸ்தான அதிபதி, புத்திர காரகன் 2 பேருமே வந்து 2ஆம் இடத்திலே குடும்பஸ்தானத்திலே இருக்கிறது பெரிய விசேஷம். ஒரு நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய, போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு விசா பிஆர்லாம் பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து விசா வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக விசா கிடைக்கக்கூடிய காலகட்டம். போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது MBA, MCA அந்த மாதிரியான கிராஜுவேஷன்ஸ், போஸ்ட் கிராஜுவேஷன் MS, MD இதெல்லாம் படிக்கிறவாளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இன்ஜினியரிங்கில் MS படிக்கணும்னு போகணுன்றவாள்லாம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அவள் நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது.
இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வைகாசி மாதம் பொதுவாகவே மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் பேச்சில் சற்று பிரச்சனைகள், சில நேரத்தில் தடித்த பேச்சுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. ராசியிலேயே செவ்வாயும் ராசிக்கு 2ல் வந்து சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் சமாளிச்சிடுவீங்க. என்ன குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதும், சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால டக்குன்னு வந்து சுதாரிச்சுட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எந்த தொழில் செய்தாலும் அதில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தேனால் நீங்கள் சில நாட்களை தவிர்க்க வேண்டியிருக்கும். அந்த நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் வந்து அந்த நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரலும் வரக்கூடிய நாட்களாக இருக்குது. 25/5/2024 27/5/2024 வரை சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த சந்திராஷ்டமத்துக்கு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கோசாலையில் நீங்கள் அகத்திக்கீரை கொடுத்துட்டு வாங்க. போய் கோசாலையில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். எல்லா விஷயத்திலையும் வெற்றி 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 இது மட்டும்தான் உங்கள் காதில் ஒலிக்குமே. எல்லா பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது. புதிய வேலை கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமெல்லாம் உண்டு. படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். போட்டித் தேர்வில் நிச்சயம் வெற்றி. எல்லா கிரகங்களும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிங்க. ஸ்ரீரங்கத்துக்கு முடிஞ்சதுன்னா ஒரு தரம் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கத்தை சேவிச்சுட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பாதாம் வந்து நீங்கள் கோவிலில் தானமாக கொடுங்க. பாதாம் பருப்பு தானமாக கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.